சர்வே சிடிஓ ஹேபிடேஷன் டெமோ எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபில் பிளாங்க், அந்த ஆப்குள்ளே போய்ட்டு ஃபில் பிளாங்க் ஃபார்ம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்ட உடனே ட்ரைனிங் ஹேபிடேஷன், ஃபஸ்ட்டு வந்து ஹேபிடேஷன் தான் போடணும். அதை கிளிக் பண்ணுங்கள். ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணுங்கள். ஃபிங்கர் ஃபார்ம் வந்தோடனே நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணுங்கள். உங்களுடைய டேட் டைம் காமிக்கும். நெக்ஸ்ட்டு பேட்டி காண்பவரின் குறியீடு, உங்களுக்கான 4 டிஜிட்டில் நம்பர் கொடுத்துருப்பாங்க உங்கள் பிளாக்கில், அந்த நம்பர் வந்து என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணுங்கள். உங்களுடைய பெயர் மூவ் பண்ணுங்கள். நீங்கள் கிராமமாக நகரமாக எது வந்து போட போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணி மூவ் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கேட்கும், அதை கிளிக் பண்ணி மூவ் பண்ணுங்கள். அடுத்து பிளாக் கேட்கும், பிளாக் வந்து சூஸ் பண்ணி மூவ் பண்ணுங்கள். எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடு தான் தள்ளுற மாதிரி இருக்கும். கிராமத்தின் பெயரை வந்து சூஸ் பண்ணுங்கள். எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடு மட்டும்தான் வரும் மூவ் பண்ணுற மாதிரி, எதுவுமே கீழே இருந்து மேலே போகிற மாதிரி இருக்காது. எல்லா கீஸுமே ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுங்கள். கிராமத்தின் பெயர் சூஸ் பண்ணிட்டோன்னே அதுக்குள்ளே இருக்கிற குக் கிராமம் இருக்குங்க இல்லையா, அது வரும். அதில் எந்த கிராமத்துக்கு நீங்கள் போகிறீங்களோ அந்த கிராமம் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கிராமத்துக்குள்ளே நம்ம போய்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஏதாச்சும் ஒரு பிரதிநிதிகளை மீட் பண்ணுவோம். அவங்களுடைய பெயரை அங்கே போடணும், சரிங்களா? அவங்களுடைய மொபைல் நம்பர் போடணும். மொபைல் நம்பர் தெரியலனா 0 போடுங்க. மேக்ஸிமம் நம்பர் போடுறதுக்கான சான்ஸை நீங்கள் பார்த்துக்குங்க. கம்பல்சரி நம்பர் போடுற மாதிரி இருக்கணும். அப்புறம் அவங்களுடைய பதவி, நம்ம யாரை போய் மீட் பண்ணுறோமோ அவங்களுடைய பதவி இதில் இருக்கும். வார்டு உறுப்பினர், தலைவர், நம்ம யாரை போய்ட்டு பார்க்குறோமோ அவங்களுடைய பதவி போட்டுக்குங்க. போட்டுட்டு சூஸ் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடு தள்ளுங்க. மொத்த மக்கள் தொகை, அங்கே இருக்கிற அந்த கிராமத்தில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட கேட்டே நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். மொத்த வீடுகள் எவ்வளோ இருக்குது அதையும் கேட்டே ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தெருக்களின் எண்ணிக்கை, நம்ம போய் விசிட் பண்ணுற அந்த தெருவில் எவ்வளோ தெரு இருக்குது அப்படின்றத, அந்த கிராமத்தில் மொத்தம் எவ்வளோ தெரு இருக்குதுன்னு போடுங்க. கிராமத்தில் குடியிருப்பு பகுதி பேருந்து நிறுத்தம் உள்ளதா, ஆம்னா ஆம் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. பேருந்து வந்து செல்கிறதா, ஆம்னா ஆம் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. உங்களுடைய விருப்பம் தான், நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன் எனேபிள் ஆகும். பள்ளிக்கான நேரங்களில் பேருந்து வந்து செல்கிறதா, வருதுன்னா ஆம் போடுங்க, இல்லைன்னா இல்லை போடுங்க. என்ன வகையான பேருந்து வசதிகள் உள்ளன, அரசு பேருந்தா தனியார் பேருந்தா, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நீங்கள் அவங்கக்கிட்ட கேளுங்க, அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. அதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். உங்கள் கிராமத்தில் குடியிருப்பு பகுதி இருக்குன்னா போடுங்க, தண்ணீர் வசதி இருக்குன்னா போடுங்க. தண்ணீர் வசதியில் வந்து எந்த மாதிரியான தண்ணீர் நமக்கு வசதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டு அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் இஷ்டம் தான், 2, 3 எவ்வளோ நாளும் சூஸ் பண்ணிக்கலாம். தண்ணீர் இணைப்புகளின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். தலைவர், செயலாளர் யார் கேட்டாலும் தெரியும். அவங்கக்கிட்ட கேட்டு அந்த எண்ணிக்கையை வந்து போடுங்க. எவ்வளோ லிட்டருக்கான தண்ணீர் தொட்டி இருக்குது அந்த ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்டு சூஸ் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணுங்கள். தெருக்களில் வந்து வடிகால் அமைப்பு இருக்குன்னா இருக்குது போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. கிராமத்தில் வந்து போதுமான திடக்கழிவு மேலாண்மை, அதாவது மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு சொல்லிட்டு இருக்கும், அந்த வசதி இருக்குது அப்படின்னா இருக்குது, இல்லைன்றத போடுங்க. பொதுவாக உங்கள் பகுதி பழங்குடி மக்கள் மருத்துவம் பார்க்க எங்கே வந்து போகிறாங்க, அதை வந்து இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அதுவுமே நிறைய அவைலபிள் தான், நிறைய எவ்வளோ இருக்கோ எல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன வசதி இருக்கோ எல்லாமே சூஸ் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணுங்கள். உங்களுடைய ஆப்ஷன் தான், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மட்டும்தான் இருக்குது அந்த ஊர்லனா ஒன்று கிளிக் பண்ணுங்கள். நிறைய வசதி இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எல்லா வசதியுமே இருக்குன்னா எல்லாமே போடலாம். மூவ் பண்ணிவிட்டு துணை ஆரம்ப அந்த நீங்கள் கிளிக் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே இருக்குது எல்லாமே அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ண ஆப்ஷன் எல்லாமே வந்து நிறைய எனேபிள் ஆகிருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன் எனேபிள் ஆகும். அதாவது அவங்க சொல்கிறது தான் நம்ம வந்து போடணும். அரசு மருத்துவமனை நம்ம கிளிக் பண்ணோம், அப்போ அது வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அந்த கிராமத்துக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள்.
தனியார் மருத்துவமனை இருக்குன்றதை நான் சூஸ் பண்ணேன். அதனால் அது வந்து எனேபிள் ஆகிருக்கு. அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுங்கள். நடமாடும் மருத்துவமனை இருக்குன்னா அதையுமே நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க, போட்டுக்குங்க. ஆயுர்வேதம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறதால அந்த ஊரில் ஆயுர்வேதம் இருக்குதுன்னு போட்டேன். அது வந்து அந்த ஊருக்கும் அங்கே இருக்கிற பீப்புளுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அந்த எஸ்டி மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிக்கணும். சுகாதார வசதி அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அதையும் மூவ் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மொபைல் மருத்துவ அலகு, அதாவது மொபைல் யூனிட் சொல்லுவோம், அது வந்து இருக்குன்னா ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. அங்கன்வாடிக்கு வருவாங்க, அதுதான் வந்து மொபைல் மெடிக்கல் யூனிட்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து வாரத்துக்கு வராங்களா, 15 நாட்களுக்கு ஒரு முறை வராங்களா, மாதத்திற்கு ஒரு முறை வராங்களா அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மக்கள் தேடி மருத்துவம் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ஊரில் அந்த வசதி இருந்தால் ஆம்னா ஆம் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. தேசிய குழந்தைகள் நலத்திட்ட குழுக்கள் வந்து அங்கன்வாடிக்கு பரிசோதனை பண்ண வராங்களா, வராங்கன்னு சொன்னாங்கன்னா ஆம் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. அவங்க சொல்கிற ஆப்ஷனுக்கு தான், அவங்க சொல்கிற பதிலுக்கு தான் நம்ம ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. உங்கள் பகுதிக்கு ஆஷா ஒர்க்கர் யாருன்னா வராங்களா, அங்கே இருந்தாங்கன்னா ஆம் போடுங்க, இல்லைன்னா இல்லை போடுங்க. பாம்பு கடி வந்து அந்த ஊரில் எவ்வளோ பேருக்கு நிகழ்ந்துருக்கு அப்படின்றது கேட்பாங்க. அதனுடைய எண்ணிக்கையை கொடுங்க. பொதுவாக எங்கே வந்து பாம்பு கடிச்ச உடனே எந்த சிகிச்சை எடுப்பாங்க அவங்க ஊரில் அப்படின்றத கேளுங்க. கேட்டு அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் மேக்ஸிமம் ஒன்று தான் சூஸ் பண்ண முடியும். அது எதுவோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ஆப்ஷன் வந்து நிறைய கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய கொஷினுக்கு ஒரு சில கொஷினுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எதுக்கோ அது கொடுங்க. பாம்பு கடி வந்து கடித்த உடனே நோயாளிகள் மையத்திற்கு வந்து அழைத்து செல்கிறீர்களா அப்படின்னு சிகிச்சைக்கு வந்து அழைத்து செல்வாங்களா, செல்லும்போது எந்த வாகனத்தை வந்து யூஸ் பண்ணுறீங்க, அவங்க வந்து எந்த வாகனத்தை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத கேட்டு அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாமே சொந்த வாகனமாக தான் இருக்கும். ஆம்புலன்ஸ் வந்து வருமா அவங்க ஊருக்கு, வந்தால் எவ்வளோ டைமிங்குள்ளே அந்த ஊருக்கு வர மாதிரி இருக்கும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. அங்கன்வாடி இருந்தால் அங்கன்வாடி இருக்குன்னு போடுங்க. அங்கன்வாடிக்கும் அவங்க கிராமத்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு கேளுங்க. அதுக்கேற்ற மாதிரி கிளிக் பண்ணி மூவ் பண்ணுங்கள். விவசாயத்திற்கான விதைகள் இடுபொருட்கள் அது அவங்க ஊர்லேயே கிடைக்குமா, இல்லைன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம போய் வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அருகாமையில் கதிரடிக்கும் களம் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருக்குன்னா இருக்குது போடுங்க. அது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றது கேட்பாங்க. அதையும் கிளிக் பண்ணி மூவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அக்ரி கிளினிக், அக்ரி பிஸ்னஸ் ஏதாச்சும் அந்த ஊரில் இருக்கா அப்படின்னு கேளுங்க. இருக்குன்னா இருக்குது போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. இருக்குன்னு போட்டால் அதுக்கான ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும் எக்ஸ்ட்ரா, இல்லைன்னா இருக்காது. கிராம விளைபொருட்கள் எதனா விவசாய விளைபொருட்கள் இருக்குன்னா அதுக்கு ஆம்னா ஆம் போடுங்க, இல்லைன்னா இல்லை போடுங்க. மயான வகுதி, அதாவது மயானம் வந்து அந்த ஊரில் எப்படி இருக்குது, சுடுகாடு இருக்கா இடுகாடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் எதனா ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை சூஸ் பண்ணுங்கள். இருக்குன்னா அது எந்த வசதி அங்கே வந்து இருக்குது, ஆம்னா ஆம் போடுங்க, இல்லைன்னா வசதி இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. அவங்கக்கிட்ட கேட்டு தான் எல்லா கொஷினுக்குமே நம்ம ஆன்சர் பண்ணணும். இருக்குன்னா அங்கே வந்து எந்த கொஷினுக்கு எப்படி காத்திருப்பு கூடம் இருக்கா, சுற்றுச்சுவர் இருக்கா இல்லையா, சிமெண்ட் சாலை இருக்கா இல்லையா, தண்ணீர் வசதி இருக்கா இல்லையா, விளக்கு வசதி இருக்கா இல்லையா, அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணுற பதிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். உங்கள் கிராமத்திற்கு குடியிருப்பு பகுதிக்கு மின்சார வசதி உள்ளதா அப்படின்னு கேட்டு அதை வந்து ஆம்னா ஆம் போடுங்க, இல்லைன்னா இல்லை போடுங்க. ஆம் எனில் தெருவிளக்குகள் இருக்கான்னு கேளுங்க. இருக்குன்னா ஆம் போடுங்க, இல்லைன்னா இல்லை போடுங்க. இணைய வழி வசதி தகவல் தொடர்பு இருக்கான்னு கேளுங்க. இருக்குன்னா இருக்குது போடுங்க. அவங்க சொல்கிற ஆன்சரை வந்து கிளிக் பண்ணுங்கள். இருக்குன்னா தபால் வசதி வந்து அந்த ஊரில் இருக்கான்னு கேளுங்க. இருக்குன்னா எவ்வளோ கிலோமீட்டருக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் அப்படின்றத கேட்டு கிளிக் பண்ணுங்கள்.
கால்நடை மருத்துவமனை வசதிகள் இருக்கான்னு கேளுங்க. இருக்குன்னா பக்கத்தில் இருந்தாலும் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து போகிற மாதிரி இருக்குதுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. நூலக வசதி இருக்கான்னு கேளுங்க. அதுக்கேற்ற மாதிரி டிஸ்டன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. லைப்ரரி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணுற மாதிரி வரும். காவல் நிலைய வசதிகளுக்கான தூரம் அது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. வங்கிகள், கூட்டுறவு, தனியார் துறை, அதாவது பேங்க் டீட்டெயில்ஸ் அது எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ரேஷன் கடை வசதி வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அந்த ஊருக்கும் அந்த எஸ்டி பீப்புளுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஏடிஎம் வசதிகள் இருக்கான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக எல்லாமே முடிச்சிட்ட பிறகு நீங்கள் அந்த எஸ்டி பீப்புள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் எந்த இடம் இருக்கோ, அங்கன்வாடினா அங்கன்வாடி, ஒரு சில இடத்துல சுடுகாடு பக்கத்துலேயும் இருப்பாங்க, இடுகாடு பக்கத்துலேயும் இருப்பாங்க, ஸ்கூல் பக்கத்தில் இருப்பாங்க, அங்கன்வாடி பக்கத்தில் இருப்பாங்க, லைப்ரரி பக்கத்தில் இருப்பாங்க. அதை வச்சு எது அவங்களுக்கு பக்கமோ அந்த இடத்துக்கு போயிட்டு அதை கிளிக் பண்ணிக்கணும். மருத்துவமனை, ரேஷன் கடை, விடுதி, எக்ஸ்ட்ரா இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் அவங்க நம்ம பக்கத்தில் எந்த லொக்கேஷன் இருக்குமோ அந்த லொக்கேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒன்று தான் கிளிக் பண்ணுற மாதிரி வரும். பக்கமே எது இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டோன்னே ரெக்கார்ட் லொக்கேஷன் வரும். அதுக்குள்ளே போயிட்டு லோட் ஆகுது பாருங்கள். இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். லொக்கேஷன் தான் காமிக்கும். இது எல்லாமே காமிக்குது பாருங்கள். லேட்டிடியூட், ஆங்கிடியூட் எல்லாமே வரும். மறுபடியும் ரைட் ஹேண்ட் சைடு இந்த மாதிரி வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடு வந்து மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ண உடனே ட்ரைனிங் ஹேபிடேஷன் இருக்குது பாருங்கள். ஃபைனலிஸ்ட்டு இந்த டிக் மார்க் வந்து நம்ம டிக் பண்ணிட்டோம்னா ஃபைனலிஸ்ட் அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அதே டிக் பண்ணலைன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து ஃபைனலிஸ்ட் கொடுக்கலாம். ஆனால் டிக் மார்க் கொடுத்துட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சேவ் ஃப்ரம் எக்ஸிட் அதை கொடுத்திங்கன்னா முடிஞ்சிடுச்சு. நம்ம வந்து ஒரு ஹேபிடேஷன் போயிட்டு எல்லா டீட்டெயிலுமே முடிச்சிட்டோன்னு அர்த்தம். சேவ்டு ஃப்ரமில் வந்துட்டு ஹேபிடேஷன் உள்ளே போய் கிளிக் பண்ணிவிட்டு வேலிடேட்டட் அதுக்குள்ளே போய்ட்டு பார்த்தோம்னா நம்ம போட்ட டேட்டா எல்லாமே ஷோ ஆகும். கோ டு எண்டு கீழே பாருங்கள். கோ டு எண்டு கொடுத்தோம்னா இந்த ஃபைல் ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிட்டோம். அவ்வளோதான். கோ டு எண்டு கொடுத்தா ஒரு ஹேபிடேஷன் வந்து நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதாவது ஹேபிடேஷன் ஃபஸ்ட்டு டீட்டெயில் ஃபுல்லாக முடிச்சிட்டோன்னு அர்த்தம். இந்த கிளிக் மார்க் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு. சேவ் ஃப்ரம் அண்ட் எக்ஸிட் ஒரு ஃபார்ம் வந்து ஒரு ஹேபிடேஷன் வந்து டீட்டெயில் கேட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம். இது போல் தான் ஹேபிடேஷன் ஃபுல்லாக கிளிக் பண்ணி அவங்க கொடுக்குற ஆப்ஷன் எல்லாமே கிளிக் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு வந்து மூவ் ஆகும். எல்லாமே அது போல் தான். ஹேபிடேஷன் பொறுத்த வரைக்கும் இப்படி தான், இந்த ஆப்ஷன் தான் கேட்கும். மறுபடியும் ஹேபிடேஷன் போயிட்டு மறுபடியும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.